ஹலோ, இடத்த காலி பண்ணியா? பேக தூக்கின்னு போய. இது இவன் பெட்டு. இங்க இருந்து அந்த ஏரியா பார்த்துட்டே இருந்தாதான் இந்த வயலின் அவனால வாசிக்க முடியும். புரியுதா? என்னடா என்னங்கிற? சும்மா பேக தூக்கின்னு போயாங்கிற. உனக்கு வேணும்னா என் பெட்டை யூஸ் பண்ணு, அவன் பெட்ல யூஸ் பண்ண கூடாது. ஆளு ரொம்ப சூடா இருக்காரு போல இருக்கு. என் சூட பத்தி இவங்கிட்ட நீ பார்சலா நினைச்சு ஃபீல் பண்ணாத மச்சான். காசிமேட்ல யார்கிட்ட வேணா விசாரிச்சு பாரு, சொல்லுவாங்க. விசாரிக்கிறேன். யார்கிட்ட போய் விசாரிக்கணும்? அட்ரஸ் தந்தா விசாரிக்கிறேன். என்ன நக்கல் பண்றியா? நான் டென்ஷன் ஆனா பேஜார் ஆயிடுவேனே. மரியாதை வம்பு பண்ணாம போயிடு. சொல்லிட்டேன். அமீர், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அவன் நம்ம ரூம்ல வந்து பேஜார் பண்றானே. வா 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 வா. அங்கிள் எப்ப வந்தீங்க? இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருப்பீங்களா? கண்டிப்பா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதுதானே அங்கிள்ட சாம்ராஜ்யம். சாம்ராஜ்யம் எல்லாம் அப்புறம் முதல்ல பெட்ட காலி பண்ணு. அங்கிள் ஒண்ணும் இல்லப்பா, அந்த அங்கிளுக்கு கொஞ்சம் இது. என்னது வீக் என்ன லூசுங்கறியா? மாவன என்ன? அமீர் ப்ளீஸ், அந்த அங்கிளுக்கு சாக்லேட் கொடு. விடுன்னு சொல்றேன். நான் சொன்னா கேட்க. ஹலோ, சாக்லேட் எடு. எனக்கு வேணாம். எடுத்துக்கடா. Thank you. அதுல இருக்கட்டும். என்ன விசேஷம்? நாளைக்கு என்னோட பர்த்டே. ஆஹா. அப்பா அம்மா எல்லாரும் வருவாங்க. இங்க வச்சுதான் நான் கேக்க கட் பண்ண போறேன். எல்லாரும் வரணும். ராட்சசி டீச்சரை மட்டும் நான் கூப்பிடவே மாட்டேன். அப்படியா? என்ன தடவை சொல்றது? என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு என் பர்சனல் லைஃப் கேக்குறதுக்கு நீங்க யாரு? அத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. அது என்னோட சொந்த விஷயம். அதுல தலையிட நினைச்சீங்க உங்க எல்லாரும் ஏறி எரிஞ்சு. என்ன சமாளிக்க முடியல. அவனே தூக்கி எரிஞ்சிடலாங்கறியா? பேசும் வா. சத்தம். பல தடவை நான் உங்களை வார்ன் பண்ணிட்டேன். என்னோட பிரைவசில தலையிடாதீங்கன்னு. போய் அவங்க வாழ்க்கைய முதல்ல பாருங்க. பெருசா வந்துட்டீங்க. சின்ன எப்படியாவது இரிட்டேட் பண்ணனும் காத்துட்டு இருக்கீங்களா? இது பாருங்க, கடைசி தடவையே சொல்றேன். சின்னமைய விஷயத்துல தலையிட்டீங்கன்னா உடம்புக்கு முடியாதவங்க வயசானவங்க எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். மேனஸ் இல்லாத ஜென்மங்க. இருங்க, என்ன எங்க பிரச்சனை? இந்த பொண்ணு தான் டாக்டர் எங்க பிரச்சனை. எங்க நோய் குணமாகுதோ இல்லையோ இந்த பொண்ணால கண்டிப்பா நாங்க செத்து போயிடுவோம். டாக்டர், நீங்களே பாருங்க, எங்க பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு நாசம் பண்ணிட்டா. சர்தான் மச்சான், இவன் நம்ம டைப் போல இது. என்ன கௌரி இது? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? டாக்டர், வேணும்னே இவங்கள என்ன வம்புக்கு எடுக்கறாங்க. I am like an object for them to pass their time. குழந்தைக்கு தமிழே தெரியாது போல இது. கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அப்பதான் 100 கேள்வி. வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு. வீட்ல ஒரு யானையும் 2 பூனையும் இருக்கு. போதுமா? யானை ஆம்பளையா பொம்பளையா? ரொம்ப விலை கொடுத்து வாங்குற. டாக்டர், இவ எங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த இடம் எங்களுக்கு ஜெயிலா தோணுது. இதோ இந்த குழந்தைய எப்ப பாரு திட்டுறதா இவ வேலை. ஃபீல் பண்ணாத, என்கிட்ட விடு. அவளை நான் அடக்கி காட்டுறேன். வாடா, என்ன அடக்கி காட்டு. வாடா. தைரியம் இருந்தா அது இன்னொரு தடவை சொல்லி பாரு. பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். நான் மச்சான் பல்ல கேட்டு வாங்குறா. செய்யாம விட்டாலும் சந்தோஷப்படு. ஏமாடி ஏதோ தெரியாம பேசாம. கௌரி, சரி கௌரி, நாம 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போலாம் வா. நீங்க மட்டும் போங்க, நான் அப்புறம் வரேன். அவ வரமாட்டா. ஏன்னா எங்க கூட சண்டை போட்டாகணும்ல. பாருங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து குறை சொல்றதுனாலதான் கௌரி இப்படி ரியாக்ட் பண்றா. யாரோட ஃபேவரும் தேவையில்ல. எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். பாசம் சிம்பத்தி எதுவும் வேண்டாம். வேண்டாம், யாருடைய சப்போர்ட்டுமே தேவையில்லை. உனக்கு மட்டும் இல்ல, இங்க யாருக்கு யாருடைய சப்போர்ட்டும் வேண்டாம். அதையும் மீறி யாராவது சப்போர்ட் பண்ணா கூட அதால எல்லாம் நம்மளை காப்பாத்த முடியாது. நம்மளோட இருக்கிற சில பேருக்கு ஏற்கனவே தேதி குறிச்சாச்சு. பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி நாமெல்லாம் ஒன்னா இருக்கோம். ஒரு கெட் டுகெதர். மருந்து, ட்ரீட்மெண்ட், ஹாஸ்பிட்டல், யூனிஃபார்ம் இதெல்லாம் பாக்குறப்போ நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு மரண பயமே வராம இருக்கதா டாக்டர் இப்படி ஒரு அருமையான ஹாஸ்பிட்டல் நடத்திக்கிட்டு இருக்காரு. டாக்டர் நம்ம கிட்ட இருந்து என்னதான் மறைச்சு வச்சாலும் நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், பதுங்கி தாக்குற புலி மாதிரி மரணம் நம்மளை குறி வச்சு காத்துக்கிட்டு இருக்கு. நாம கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி பார்த்து பழக வேண்டிய முகங்கள் தான் இதெல்லாம். கடைசியில நமக்காக 2 சொட்டு கண்ணீர் விட போறதும் இவங்கதான். ஒரு தடவை டிக்கன்ஸ் எழுதி இருந்தாரு, மனுஷங்கன்னா சவப்பட்டிக்கு தோல் கொடுக்கிற தோழர்கள் மட்டும்தான். நம்மள சில பேரு ஒருவேளை சீக்கிரம் போயிடுவாங்க. 5 நாளோ இல்ல 5 வருஷமோ. நாம இருக்க போறது அவ்வளவுதான். கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமா சமாதானமா வாழ்ந்து பாக்க இனிமேலையாவது நீ கத்துக்க. எனக்கு யாரோட அட்வைஸ் தேவையில்லை. இல்ல நான் சொன்னது இங்க பாரு ராய், நான் தான் என்ன பேச விடு. ராய் ஒரு நிமிஷம். நீ கொஞ்சம் வெளியே வாயா, உன்கிட்ட பேசணும் வா. இங்க யாருமே கௌரிக்கு எதிரி இல்ல. அவ சண்டை போடுறதும் கத்துறதும் திட்டுறதும் எல்லாமே அவ தனக்கு தானே கொடுத்துக்கிற தண்டனை. லைஃபே வெறுத்து போய் தான் சில சமயங்கள்ல அவ இந்த மாதிரி நடந்துக்கிறா. சகல வசதிகளும் நிறைஞ்ச குடும்பத்துல பிறந்தவ தான் கௌரி. படிப்புல ஃபர்ஸ்ட் ரேங்க், ஆர்ட்லயும் லிட்டரேச்சர்லயும் நம்பர் 1. 10 வயசு இருக்கும்போது அவ வாழ்க்கையில விழுந்த முதல் அடி எதுனா அவங்க அம்மா இறந்தது. பட் அதுக்கப்புறம் அவங்க சித்தியால ஏகப்பட்ட பிரச்சனை. அவங்க சித்தி அவளை அடிக்கும் போதும் கொடுமைப்படுத்தின போதும் அவங்க அப்பா ஏன்னு கேட்கல. இதெல்லாம் சேர்ந்துதான் அவளுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்திருச்சு.
வீடு ஒரு நரகமா மாறினதுக்கு அப்புறம் ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சான். எல்லா கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் ரேங்க். MBBSக்கும் அட்மிஷன் கிடைச்சது. 3rd செமஸ்டர் படிக்கும் போது கிளாஸ்ல ஒரு நாள் தலை சுத்தி கீழே விழுந்துட்டான். கேன்சர், போன் கேன்சர். ட்ரீட்மெண்ட் இப்போ 2வது ஸ்டேஜ்ல இருக்கு. அதோட அவ படிக்கிறதையும் நிறுத்திட்டா. அப்பாவும் சொந்தக்காரங்களும் அவளை எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் அவ முடிவை மாத்திக்கல. வீட்டுக்கு திரும்பவும் போக மாட்டேன்னு முடிவா சொல்லிட்டா. அப்புறம் தான் இங்க வந்து சேர்ந்தா. வந்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் விடாப்பிடியா அழுதுகிட்டே இருக்கா. மனசுல பாரம் குறைஞ்ச உடனே அழுகிய நிறுத்திட்டா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவளோட பிஹேவியர் பேட்டர்ன்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு. உலகத்துல அவளை யாருக்குமே பிடிக்கலன்ற மாதிரி அவளுக்குள்ள ஒரு ஃபீலிங். இப்போ நாம பார்த்த எல்லாமே அதுதான். அப்போ வாழ்க்கை பூரா இங்க இருக்கிறதா அந்த பொண்ணு முடிவு பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவ வேற எங்க போவா? வீட்டுல அவ அப்பாவுக்கு இப்போ ஒரு பையன் கூட இருக்கான், கிரிமினல். கௌரியோட ஷேரையும் சேர்த்து அவன் சைன் பண்ணி கேட்கிறான். யார் அவன்? வேண்டாம், அவ கதை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். அவ சொன்ன மாதிரி சிம்பத்தின்றது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனா நீங்க அப்படி சொன்னாரு. அப்படியா? பாரு மச்சான், அப்படி கூப்பிட சொல்லியே. சொல்லி இருந்தா அவ்வளவுதான் காதல போயிருக்கேன். எங்க போறீங்க? இருங்க, இங்க போடுங்க. வேண்டாம் வேண்டாம், நான் அங்க போய்க்கிறேன். இல்ல நான் இங்கே பண்ணா பரவாயில்ல, வா. நீங்க தப்பா நினைக்காதீங்க. சொல்றேன், நீங்க வந்ததும் யாரும் என்னன்னு தெரியாம ஏதோ வாயில வந்ததையும் கொஞ்சம் ஓவரா பேசுவான். ஆனா மனசால நல்லா. நமக்கு ஆயுதமே நம்ம வாய் தானா. பஞ்சாயத்து பண்ணும்போது என் பேச்சுக்கு எதிர் பேச்சா வராது. ஆனா இந்த ஆயுதத்தை எப்படி யூஸ் பண்ணுங்கிற டெக்னிக்க நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கத்துக்கினேன்னா. அந்த பொண்ணு கப்புன்னு வாய முடிச்சு மச்சான். நான் என்ன உங்க ஃபேன் ஆயிட்டீங்களா? நீங்க 10th பாஸ் ஆயிட்டீங்களா? கஷ்டப்பட்டு கொஞ்சம். அது மேட்டர் தான் தெளிவா இருக்குது. ஏய், இது ஒரு பெரிய விஷயமே இல்ல, இது சும்மா ஸ்டைலு. இது கூட ஒரு டைப்பா தான் இருக்கு. உங்களை பாக்குற யாருக்குமே உங்க உடம்புல இப்படி ஒரு வியாதி இருக்குங்கிற விஷயம் தெரிய சான்ஸே இல்ல. ஆமா, நல்லா குடும்பத்தை பத்தி நினைச்சாலே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். என் நிலைமை இவன் சொல்ற மாதிரி தான். அதாவது இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அதை வச்சுதான் நம்ம லைஃப் ஓடுது. புரியல என்ன? இப்ப கூட அமீரோட தங்கச்சி வீட்டுல தனியே இருக்கிற தனியே வாழும்போது ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்பாங்க. நல்ல படிப்பாங்க, உழைப்பாங்க, முயற்சி பண்ணி ஜெயிப்பாங்க. அப்படி சிந்திச்சு பாரு. அதே மாதிரி நேத்து வரைக்கும் சூர்யாவோட அப்பா அம்மா சூரிய மேல மட்டும்தானே அன்பா இருந்தாங்க. ஆனா இனிமேல் இந்த மாதிரி வியாதி உள்ள ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய குழந்தையா நினைப்பாங்க. அந்த பிள்ளைங்க முகத்துல உன்னை பாப்பாங்க. அந்த கெவரியோட சோக கதையை கேட்கும் போது வெளி தோட்டத்தை வச்சு யாரையும் எடை போட கூடாதுன்னு கத்துக்க முடிஞ்சதல்ல. இந்த வியாதி வந்ததுனால தானே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தது கூட இந்த வியாதி தானே? சரிதான். எனக்கு கூட இப்ப என் வியாதியை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. உங்களை பார்த்தது எங்க அதிர்ஷ்டம் தான். உங்க அதிர்ஷ்டம் இல்ல, என்னோட அதிர்ஷ்டம். இந்த மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி இருந்து மனசு விட்டு சிரிச்சு பேசுறதுக்கு எல்லாம் எனக்கு இதுவரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல. என்ன அப்படி? நான் ஒரு பாஸ் ஆகி போயிட்டேன்ல. பாஸ்னா என்ன பாஸ்? இல்ல, அது போய் அது வந்து மனுஷங்கள்ட்ட போஸை பத்தி சொல்லிட்டே இருந்தேன் நான். அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு டேவிட்டோட பர்த்டே. அடிச்சு தூள் கலப்படம். பட்டே கலப்பிடுவோம் விடு. எந்தன் கண்மணி பொன்மணி நீயே, அன்பு செய்வதில் நீ எந்தன் தாயே, உன்னை கொஞ்சவே மனம் ஏங்குதே. ராயன், ஒரு நிமிஷம், நான் இந்த கேக்க கட் பண்ணிட்டு அப்புறமா பாடலாமே. ஓகே. அழகா இருக்குல்ல? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, baby. Happy birthday to you. நீங்க பாரு, இத முதல்ல உனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப கொஞ்சம் வழி விடுங்க டாக்டர். அப்படின்னா முதல்ல எனக்கு தான் ஊட்டி விடுவல. 2 பேரும் மொக்க தான். எனக்கு ஊட்டுமா? இத பாருங்க, உங்க யாருக்கும் இல்ல, இந்த டாக்டர் எங்களுக்கு தான். எங்க போற? தெரியலையே. இந்தாங்க டீச்சர். வாங்கிக்கோங்க டீச்சர்.
தேவூட்டிக்கு மட்டுமில்ல, இங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரே ஒரு ஆள் நீதான். உன்கிட்ட இருந்து எவ்வளவோ அடி வாங்கியிருப்பா இந்த தேவூட்டி. அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. கௌரி, எவ்வளவு ஆசையா உங்ககிட்ட வந்தா? அந்த குழந்தையோட ஆசைக்காகவாது இந்த கேக் நீ வாங்கிருக்கலாம்ல. இந்த குழந்தை இன்னும் கஷ்டப்பட்டாத. கௌரி ப்ளீஸ், தேவூட்டி மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே உன் மனசை புரிஞ்சுக்கிட்டோம். வாங்கிக்க. கௌரி, இது எங்க எல்லாருடைய ஒரு ரிக்வெஸ்ட். கண்மணி பொன்மணி நீ நீரை போல நீயும் வாராய், நாவல் மர காட்டுக்குள்ளே காற்றை போல வாராய். எந்த மன கூட்டுக்குள்ளே உன்னை மட்டும் பூட்டி வைப்பேன். உந்தன் விரல் மேனி பட்டால் அந்த சுகம் வேறு இல்லை. அந்த கண்கள் ரெண்டில் தானே எனது உயிரம் உறங்கி போகும். உந்தன் பூஞ்சிரிப்பில் ஆயிரம் பூவிரியும். எந்தன் கண்மணி பொன்மணி நீயே, அன்பு செய்வதில் நீ எந்தன் தாயே. உன்னை கொஞ்சவே மனம் ஏங்குதே. எந்தன் கண்மணி பொன்மணி நீயே. முளைக்கும் உன்னை இங்கே பார்த்திருந்தால் தெய்வம் பார்க்க தேவையில்லை. அன்னை போல நீ இருந்தால் வாழ்க்கை தூரம் இல்லை. புதிதாக வந்த ராகம் இது சுகத்தை மட்டும் பாடும். உந்தன் புன்னகையில் தெய்வமும் தேடி வரும். எந்தன் கண்மணி பொன்மணி நீயே, அன்பு செய்வதில் நீ ஒரு தாயே. உன்னை கொஞ்சவே மனமே